அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. குர்ஆன் ஓதுதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தன் தூதர் முழு ஈடுபாட்டுடன் இனிய குரலில் குர்ஆனை ஓதும்போது அதனை செவி கொடுத்து கேட்பது போல் வேறெதையும் அவன் செவி கொடுத்து கேட்பதில்லை. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 5023 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்த முறைப்படி குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அதற்காக அந்த குர்ஆனை தெளிவான முறையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்பதும் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் எந்தளவிற்கு மேன்மைக்குரியது என்பதை நபிமொழி தொகுப்புகள் சொல்ல முற்படுகின்ற போது, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் குர்ஆனை கற்பதை விட மிகப்பெரிய எந்த கல்வியையும் கற்றுவிட முடியாது. அதேபோல் எந்த ஒரு ஆசிரியரும் குர்ஆனை விட மிகச்சிறந்த புத்தகத்தை கற்றுக் கொடுத்து விட முடியாது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர். ஸஹீஹுல் புகாரி 5027 என்ற எண்ணிலே இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் எந்தளவிற்கு மேன்மைக்குரியவர் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகில் உள்ள எந்த ஒரு நூலிற்கும் இல்லாத பல்வேறு சிறப்புகளும் மேன்மையும் கண்ணியமிக்க இந்த வேதமறை குர்ஆனுக்கு உண்டு. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது குர்ஆன் மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியது. இரண்டு விஷயங்கள் மாத்திரமே மறுமையிலே பரிந்துரை செய்யும். அதிலே ஒன்று வேதமறை குர்ஆன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுவின் அருள்மறையான குர்ஆனிலே இருந்து ஓர் எழுத்தை ஓதினால் அதற்கு ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மை என்பது அதுபோன்ற 10 மடங்காகும். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று கூற மாட்டேன். காரணம், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. மூன்று எழுத்துக்களாகும். அம்மூன்றையும் ஒருவர் ஓதினால் ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை வீதம் 30 நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளையும் இங்கே நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ வீணான விஷயங்களுக்காக வேண்டி நேரத்தை செலவிடுகின்ற நாம் மகத்துவமான இந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஒவ்வொரு நாளிலேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கு, அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்திலே குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடைய பொருள்களை புரிந்து கொள்வது, அதற்கு உண்டான வியாக்கியானங்களை அறிந்து கொள்வது, அந்த வசனம் இறக்கியருளப்பட்டதற்கு உண்டான காரணங்களை புரிந்து கொள்வது, அந்த வசனத்தின் மூலமாக நபித்தோழர்கள் பெற்ற படிப்பினைகளை புரிந்து கொள்வது, இப்படி ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக எண்ணற்ற விஷயங்களை சிந்தித்து சீர்தூக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் குர்ஆனின் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட குர்ஆனை இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அதிகமான முறையிலே ஓதி அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு வாழும் வாழ்வை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.